இது ஒரு சவுத் ஃபேஸிங் கொண்ட அருமையான வாஸ்து வரைபடம். தெற்க பார்த்த வீட்டிற்கு பசுமனை வச்சு கட்டலாமா நிறைய அன்பர்கள் கேட்குறாங்க. ஸோ நம்ம வரைபடம் மூலமாக தெளிவாக ஒவ்வொரு விஷயமாக பார்ப்போம். நிறைய கற்றுக்குவீங்க, அதன்படியே நீங்கள் செயல்படலாம். தெற்க பார்த்த வீட்டிற்கு உச்சஸ்தானமாகிய அக்னி மூலையில் தலைவாசல் இருக்கிறது சிறப்பு. வரவா உட்கார்றதுக்கு உண்டான ஒரு டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ், மின் தொட்டி வச்சுக்கலாம். தெற்க பார்த்த வீட்டில் குடியிருக்கிறவங்க டாக் வளர்க்குறது குறைக்கிறதும் பூனை வளர்க்குறதும் கம்மி பண்ணுறதும் சிறப்பு. அப்படியே வளர்த்தா கூட நீங்கள் வெளியில் வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த படிக்கு கீழே நீங்கள் வச்சிங்கன்னா கன்னி மூலையில் உங்களுக்கு இந்த ரஃப்னஸ் இன்னும் கூடும். ஸோ இந்த பிளானில் பாருங்கள், ஒரு ஹாலு பூஜா, உச்சஸ்தானத்திலேயே ஈசான மூலையிலே பூஜா, ஈசானத்தில் அப்பா அம்மா படுப்பதற்குண்டான அறை, வாயு மூலை கிச்சன், வெளியில் காமன் டாய்லெட் வாயு மூலையில் இருக்குது. ஸோ 1 பெட்ரூம் 2 பெட்ரூம் 3 பெட்ரூம், அதற்கு அட்டாச் டாய்லெட் வாயு மூலையில் இருக்குது. இந்த ரூமுக்கு எல்லாத்துலேயுமே வாயு மூலை டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிளான் தருமபுரி அப்படின்ற ஊர்லேருந்து எங்கள்கிட்ட வாங்கிக்கிட்டாங்க. 34க்கு 52 ஒன்றை 221 குழி பசுமனை வச்சு கட்டுறது சிறப்பு. கட்டடத்திற்கு உண்டான வயது பொறுத்தம் 67 ஆண்டுகள். இது பசுமனை ஏன் கொடுத்தோம்னாக்கா ஜாதகத்தில் குரு அவருக்கு அதிகாரம் பெற்றிருந்தது. தெற்க பார்த்த வீட்டிற்கு பசுமனை அவருக்கு சிறப்பு. பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இது மாதிரி வரைபடம் தேவைப்பட்டாலும் கரெக்ஷன் தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம்.